ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை எப்படி இப்படி ஒரு சூப்பர்பான இன்ஃபோகிராஃபிக் கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸல் டேஷ்போர்ட் பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த டேஷ்போர்ட் ரொம்ப எஃபெக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஷீட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த டேட்டாவை மட்டும் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வேல்யூஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு காலம் போடுங்க. சேம் ஹெட்டரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு இந்த வேல்யூவை அப்படியே கொண்டு வந்துக்கங்க. விச் மீன்ஸ் நீங்கள் இங்கே என்ன வேல்யூ போடுறீங்களோ அதை அப்படியே இங்கே போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஹெல்ப்பர் அப்படிங்கிற ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுங்கள். இதில் 100% போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே 100% அப்படின்ட்டு தான் இருக்கணும். இப்போது இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்சர்ட் போயிருங்க. அதில் கிராஃப் அப்படின்னு இருக்கும். அதில் 2D இந்த கிளஸ்டர்டு காலம் கிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஃப் வந்துடும். இப்போது ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுங்க. இப்போ இங்கே லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா காம்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுங்கள், செகண்டரி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கங்க. இப்போது இந்த செகண்ட் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுங்கள், இந்த லைனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். லைன் வித் மார்க்கர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்ப்பர் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த கிளஸ்டர்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது. ஸோ இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கிளஸ்டர்டு காலம்னு இருக்கணும். மிடில் இருக்கிறது மட்டும் லைன் வித் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஓகே கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆக்சஸ் வந்திருக்கும், இங்கே ஒரு ஆக்சஸ் வந்திருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆக்சஸை இதுக்கும் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த 100 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான கலரை ஃபஸ்ட்டு மாற்றிடுவோம். ஸோ இதை பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த ஃபில் அப்படிங்கிறதுக்கு போங்க. இதில் கிரேடியன்ட் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர், ஸோ இந்த கலரை வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் இன்னொரு இதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபில் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு லயன் அப்படின்னு இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கள், நோ லயன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது அதே மாதிரி மேலே மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கு கலர் காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்க்கர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லட்டின் சைஸு, இதை 30 அப்படின்னு சொல்லிட்டு வைங்க. ஸோ இதோட சைஸ் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை விட கொஞ்சம் சைஸ் சின்னமாக இருக்கணும்னா நீங்கள் அதையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிராஃபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வேல்யூவை பார்த்துக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் போங்க. இதில் ஃபில் அப்படிங்கிறதுக்கு போங்க. இதில் சாலிட் ஃபில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு கிரேடியன்ட் ஃபில் சூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே கலரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், 60 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இது மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது அந்த நீங்கள் லைனிங் ஃபார்மேட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் டேட்டா டேபிள்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது இது வெளியில் இருக்குது. ஸோ இது நமக்கு உள்ளே வரணும் அப்படின்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த பொசிஷன் அப்படிங்கிறத சென்டர் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை மாற்றுறது, அதே மாதிரி அதை ஃபார்மேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம மறுபடியும் இந்த கிராஃபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி
கிரிட் லைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசேபிள் ஆயிரும். உங்களுக்கு சார்ட் டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா அதை எடுத்துடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஹெல்ப்பர் பர்சன்டேஜ் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் வந்து ரிமூவ் வந்து பண்ணிட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்களா நமக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வியூக்கு போயிட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை டிசேபிள் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துடும். இப்போது இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்டர் வந்து கொடுத்துருங்க. இதுக்கு மட்டும் பார்டர் வந்து கொடுத்துருங்க. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஃபார்முலா போட்டிருக்கிறதுனால இங்கேயும் ரிப்ளிகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே 100 அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு கிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது நிறைய பேரை ரீச் ஆகணும் அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹெல்ப் எக்ஸலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எக்ஸல் டுட்டோரியல்ஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. அதை எல்லாத்தையுமே ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் எக்ஸலில் எக்ஸ்பர்ட்டாக ரொம்ப சுலபமாக ஆக முடியும். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.